பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 66வது நாள் ஜெபத்தில் உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் உங்களுக்கு அமைத்து தருவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தானியேலுடைய வாழ்க்கையிலேயே வேதம் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லுகிறது. எல்லாரும் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகி அவரவர் சொந்த நாட்டிற்கு போகும்போது தானியேல் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டான். அங்கே இருக்கிறதுலே உத்தமன், நீதிமான், ஆண்டவரோடு வாழ்கிறவன், ஜெப வீரன். ஆனால் எல்லாரும் கிளம்பும்போது இந்த தானியேல் மட்டும் அந்த அரண்மனையிலே நிறுத்தி வைக்கப்பட்டான். ஏன் ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் இன்னும் விடுதலை கிடைக்கல? என் கூட இருந்த சிறையிருப்பில் வந்த எல்லாரும் வெளியே போயிட்டாங்களே, என்னை மட்டும் நீங்கள் வந்து இங்கே வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு அவர் ஒருவேளை மனசில் நினச்சிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, தரியு என்கிற ஒரு ராஜாவை கர்த்தர் வசமாய் திருப்புவதற்காக, அவர் மூலமாய் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு, அந்த தரிவுக்கு தேவன் ஒருவர் பெரியவர் இருக்கிறார் என்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் தானியேலை அந்த இடத்துல கர்த்தர் தங்க பண்ணினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில காரியத்தை நமக்கு தாமதமாய் கர்த்தர் தருவார். எல்லாருக்கும் நடக்கும், நமக்கு மட்டும் நடக்காது. எல்லாருக்கும் கேட்கப்படும், நமக்கு ஜெபங்கள் கேட்கப்படாது. நீங்கள் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கலாம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி லேட் ஆகுது, எனக்கு மட்டும் ஏன் இதை தரல அப்படின்னலாம் நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக கவலையே படாதீங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு தாமதம் பண்ணுகிறாரானால், ஒரு காரியத்தில் ஆண்டவர் நம்மளை வெயிட் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய நோக்கம் உண்டு. எப்படி தாவீதை கர்த்தர் அமர்ந்திருக்க பண்ணி ஒரு தரியு என்கிற ஒரு ராஜாவுக்கு ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு விஷனை கர்த்தர் கொடுத்தாரோ, அதே போல உங்கள் வாழ்க்கையிலையும் தாமதங்கள் நன்மையாய் மாறும். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்காக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகத்தினுடைய 8ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் பயங்கரமான சந்தோஷமாகிறது. அன்றைக்கு ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு அத்தனை ஜனங்களும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கும் போது எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் தேவனுடைய மனுஷன் சொல்கிறான், விசாரப்பட வேண்டாம், எல்லாருமே கொழுமையானதை நீங்கள் எடுத்து புசிங்க, நீங்கள் பங்குகளை அனுப்புங்க. இந்த நாள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் இருப்பதே உங்கள் பலன். இந்த வசனத்தில் எதை குறித்து ஆண்டவர் நம்மோட பேசுகிறார் அப்படின்னா, எப்பவுமே சோகமாக இருக்கிறது மாதிரி ஒரு ஸ்பிரிட். இது வந்து சத்துருடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம். அப்படின்னா சிலர் பாருங்கள், எப்பவுமே சோகமாகவே இருப்பார்கள். அவங்க சோகமாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் அவங்களுக்கு வந்துடும். ஆனால் இது வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்ததல்ல. வேதம் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே சோகமாக இருக்கிறதற்கு விரும்புகிற ஆண்டவர் அல்ல. எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு விரும்புகிற ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் வந்து ஒருவேளை இந்த சூழ்நிலையிலே இருக்கலாம். பாருங்கள், எப்போ பாருங்க சோகமாகவே இருப்பாங்க, பறி கொடுத்தது மாதிரியே இருப்பாங்க, ஏதோ ஒன்று இழந்தது மாதிரியே இருப்பாங்க. கேட்டால் வந்து அவங்க அடிக்கடி அந்த பிச் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னடா இது உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததல்ல. இது சத்துருடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம். அதனால் இன்னைக்கு ஒரு ஞானத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் வந்து எப்பவும் சந்தோஷமாக இருப்பேன், நான் இனி சோகமாக இருக்க மாட்டேன். உங்கள் சந்தோஷத்தை மனிதர்கள் கூட கெடுக்கலாம். பாருங்கள், சில நேரத்தில் வந்து சிலர் வந்து அப்படியே நம்ம நல்ல சந்தோஷமாக இருப்போம், வந்து மூட் ஆஃப் பண்ணுவாங்க, வந்து நம்முடைய சந்தோஷத்தை எடுத்து போடுவாங்க. இதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது பிடிக்காது, சந்தோஷமாக இருக்கிறத அவங்க விரும்பவே மாட்டாங்க. எப்பவும் சோகமாக இருக்கிறது தான் அவங்க விரும்புவாங்க. அப்போது அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் சோகமாகவே இருந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வெற்றியாக இருக்காது. அதனால் அதுக்காக அவங்க முன்னாடி அப்படியே பயங்கரமாக சிரிச்சுட்டு
வச்சுட்டு அவங்கள வெறுப்பேற்றிட்டு அப்படி வெளித்தோற்றமாக நடிக்கணும்னு நான் சொல்லலை. இருதயத்துக்குள்ள என்ன நடந்தாலும் நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இனி நான் சோகமாக இருக்க மாட்டேன், நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். ஏன்னா மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் உங்கள் பலன். நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா சீக்கிரமாக சிக்காயிருவீங்க. நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா உங்கள் முன்னாடி வச்ச எவ்வளோ பெரிய டார்கெட்டையும் உங்களால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கு அந்த சத்ரு துரத்தி அடிக்கலாம். தாவீது வேதம் சொல்லுது, தன்னுடைய மகனால் துரத்தப்பட்டு மேலே மலையில் ஏறி போகிறான். அந்த நேரத்தில் ஊசா என்கிற ஒருத்தன் பின்னாடி அழுது கொண்டே வரான். தாவீது உடனே என்ன பண்ணுறாரு, எப்பா நீ இந்த இடத்துல இருக்காத, நீ இந்த இடத்துல என் கூட இருந்தா நீ எனக்கு பாரமாக இருப்பா, நீ போயிரு, முதல்ல நீ அங்கே போய் வேலையை பாரு, ஏன்னா என் கூட நீ இருக்காத. அப்போது தாவீது ரொம்ப அழுகிறவர்களையும் சோகமாக இருக்கிறவங்களையும் தான் கூட வச்சிருக்கிறதுக்கு அவர் விருப்பமே படலை. ஏன்னா அவருக்கு தெரியும் பாசிட்டிவாக கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இல்லைன்னா ஒரு 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 நல்ல விசுவாசத்தோட பாசிட்டிவ்னு உலகம் சொல்கிறது பாசிட்டிவ் வைப் அப்படின்வாங்க. ஆனால் நம்ம வேதத்தின்படி சொன்னால் அந்த விசுவாசம் அதுதான் ஃபெய்த்து. சந்தோஷமாக இருக்கிறவர்கள் நம்மோட இருக்கிறது ரொம்ப ஆசீர்வாதம். அதனால் இன்றைக்கு யாராவது ஒருவர் இந்த சத்தத்தை கேட்குறவங்க, பாஸ்டர் நான் அப்படி தான் இருக்கிறேன், எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு சோகம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது, பிரச்சனை இல்லாத யாரும் இல்லை, போராட்டம் இல்லாத யாரும் இல்லை, அப்படி இருந்தால் இன்றைக்கி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. இல்லை இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இனி என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். முதல்ல எனக்குள்ள நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். அந்த முடிவை எடுக்கலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிசாசு என் பிள்ளையை சோகப்படுத்துறதற்கு என்ன முயற்சி எடுத்தாலும் இனி அவங்களுடைய சந்தோஷத்தை யாராலும் எடுக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி அடிக்கடி சோகமாகிற பிள்ளைய கத்தனை சந்தோஷப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. இந்த நாள் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். அவங்க அனுப்புகிற ஜெப விண்ணப்பங்கள், மனசில் இருக்கிற ஜெப விண்ணப்பங்கள் இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஐயா ஒரு சாட்சியாக எழுப்புங்கப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு உதவியை செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆலயத்திற்காய் ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த நாள் பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. மாலையில் சந்திக்கலாம். தேங்க்யூ.